சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த அந்த மலையைத்தான் இப்போ இஸ்ரவேலின் எதிரிகள் பிடித்துக்கொண்டு தங்களுடைய பள்ளிவாசல்களை அல் அக்ஸா அல் அமார் 2 பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு தங்களுடையதென்று கொண்டாடி வருகிறார்கள். உண்டா இல்லையா? இன்னும் ஒரு படு பயங்கர ரகசியத்தை 12வது வசனத்திலே சொல்லுகிறார் என்றால் பாருங்களேன். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறுகிறது. என்ற தெய்வமே, எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். 12வது வசனம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. இன்னும் இந்த ஆசாப் காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டவில்லை. இப்போ தாவீது தான் அந்த அராவுனாவினுடைய களத்தை வாங்கினார். அந்த மோரியாவிலே தாவீது என்னமோ அந்த இடத்துல தேவாலயம் கட்ட விரும்பினார். கடைசியில் அந்த இடத்துல தேவாலயம் கட்டினது சாலமோன். சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த அந்த மலையைத்தான் இப்போ இஸ்ரவேலின் எதிரிகள் பிடித்துக்கொண்டு தங்களுடைய பள்ளிவாசல்களை அல் அக்ஸா அல் அமார் 2 பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு தங்களுடையதென்று கொண்டாடி வருகிறார்கள். உண்டா இல்லையா? அப்போ 1967 ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6 நாள் யுத்தம் சொன்னேனே, 2வது இஸ்ரேலிய அரபிய யுத்தம். அதில் 2வது நாள் 6ஆம் தேதி இஸ்ரேலிய இராணுவம் சிங்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்து அந்த மோரியா மலையை கைப்பற்றினது. கைப்பற்றும் பொழுது அங்கே 1534ஆம் ஆண்டு சுல்தான் சுலைமானால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் எல்லாம் இருக்கின்றது. இவர்கள் மெகன் தாவீதை இந்த கொடியை ஏற்றினார்கள். அப்போ மோஷே டயான் ஒலிவ மலையிலிருந்து பைனாக்குலர்ஸில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர் சொன்னார், அந்த கொடியை இறக்குங்களடா, பாவம் இந்த மக்கள். இவர்கள் சில வருஷங்களாக, சில நூற்றாண்டுகளாக இந்த இடத்துல தொழுகை நடத்தி வருகிறார்கள். நாம் எருசலேமை பிடிப்போம், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மோரியா மலையை வைப்போம், ஆனால் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம், அந்த கொடியை இறக்குங்கள், அவர்கள் தொடர்ந்து தொழுகை செய்யட்டும் என்று மோஷே டயான் சொன்னார். அதனால் என்றைக்கு அந்த மோரியா மலையை நவீன இஸ்ரவேல் பிடித்தார்களோ 6ஆம் தேதி ஜூன் மாதம் 1967 அன்றிலிருந்து இன்று வரை அந்த மோரியா மலையில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் சென்று தொழுகை நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்திலே உள்ள பிரச்சனை என்னவென்றால் அது யூதர்களுடையது இல்லையாம். அடிக்கடி நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்போ அது யூதர்களுடையது அல்ல, அது எங்களுடையது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ பாருங்கள், ஆசாப் அதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறாரா இல்லையா? பாருங்கள் என்ன சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாசஸ்தலங்களை, அதாவது அந்த மோரியா மலை மற்றும் அங்கே மக்பெலாவின் குகை இருக்கின்ற அந்த ஹெப்ரோன், இந்த மாதிரி இந்த வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என்ன பயங்கர தீர்க்க தரிசனம் அப்பா. அப்போ அன்பானவர்களே, 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆசாப் சொன்னது நமது வாழ்நாளில் நிறைவேறி இருக்கிறது என்றால், நிறைவேறி இருக்கிறது அல்லவா என்றால் 13லிருந்து 18 வரை அவர் சொல்ல போகும் விஷயங்களும் நிறைவேறும் அல்லவா? பார்ப்போம் என்ன சொல்லுகிறார். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். என்ன? இஸ்ரவேல் போடுகின்ற ஒவ்வொரு குண்டுக்கும் காசாவிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை, நீங்கள் செய்திகளிலே என்ன பார்த்தீர்கள்? பிரம்மாண்டமான அழகான கட்டடங்கள் இருக்கும். இஸ்ரவேலின் குண்டு விழும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவா உடைகின்றன? அப்படியே நம் கண் முன்னே தரை மட்டமாகி புழுதி எழும்புகிறது. அப்போ குண்டின் புகையா புழுதியா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஏதோ அணுகுண்டு விழுந்த பிறகு எழும்புமே, அதுபோல எழும்புகிறதை இந்நாட்களிலே பார்த்து வருகிறோம். பாருங்கள், தீர்க்க தரிசனம். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். 14வது வசனத்தை பாருங்கள்.
எப்படி இஸ்ரவேல் அடிக்கப் போகிறது, அடித்துக் கொண்டிருக்கிறது என்று. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் என்ற தெய்வமே. அநேகர் கேட்கிறார்கள் என்னிடத்தில், பாஸ்டர் சுரேஷ், இஸ்ரவேலுக்கு போகலாமா, வரலாமா? இதோ நான் அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் போக போகிறேன். அங்கு கடந்த வருடம் பெரிய குண்டெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் சொன்ன பொழுது நானும் என்னுடைய மகள் அதோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாள். நானும் அவளும் ரயிலிலே போய், கேபிள் காரிலே எல்லாம் போய், பஸ் அஷ்டாட் என்கின்ற இடத்துல வெளியே போய் 2 பேரும் வெளியே உட்கார்ந்து காப்பி குடித்து கொண்டிருக்கிறோம். செய்திகளின்படி அங்கு குண்டுகள் விழுகின்றன. சிரித்து சிரித்து நானும் என் மகளும் உலகத்துக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தோஷமாய் இருந்தோம். தேவனுடைய கரம் அந்த தேசத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே உங்களுக்கு என்னிடத்தில் கேட்பார்கள், பாஸ்டர் இந்த யுத்தம் எதிலே முடியும், என்ன நடக்கும்? ஏன் என்னிடத்தில் கேட்கிறீர்கள்? இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே, வாசித்தாலே தெரிய போகிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களை தோல்வி அடைய இனி விடவே மாட்டார். அப்புறம் பாருங்கள் 15வது வசனம். நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் கர்த்தாவே. அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும். ஐயோ, 1948 மே 14ஆம் தேதி அரபு ஒன்றியம் சேர்ந்து கலந்தாலோசித்து ஒரே நாளில் இவர்களை மூட்டை பூச்சி நசுக்குவது போல நசுக்குவோம் என்று தீர்மானித்தல்லவா யுத்தத்தை தொடங்கினார்கள். 9 மாதங்கள் முடிய இவர்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடும் பொழுது எவ்வளவு அவமானமாய் இருந்தது தெரியுமா? 6 நாள் யுத்தம் 67ஆம் ஆண்டு நடந்த பொழுது அந்த யுத்த முடிவிலே எகிப்தியர்களை சில ஊடகவியலாளர்கள் பேட்டி எடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்தீர்கள். என்ன? இஸ்ரவேலிய டாங்கிகள் 250 வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய 2500 டாங்கிகளையும் சீனாயிலே விட்டுவிட்டு ஓடினீர்களே என்று. அதற்கு அந்த யுத்த வீரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 250 டாங்கிகள் என்று இவர்கள் சொன்னது போய் 25,000க்கும் அதிகமான டாங்கிகள் வருவதை கண்டோம். அதனால் தான் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று ஓடினோம். ஏதோ பல பெரிய நாடுகள் இவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். பெனாதாத்தினுடைய இராணுவம் எலிசாவை தாக்க வந்த பொழுது எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த இவனுடைய கண்களை திறவுங்கள் என்று. யார்? அந்த வேலைக்காரனுடைய கண்களை. அவன் கண்களை திறக்கும் பொழுது இவர்களுடைய பக்கத்தில் பெரிய இராணுவ சேனையே அக்கினி ரதங்களோடு இருந்ததை கண்டார்கள். அந்த தேவன், எலிசாவின் தேவன், இந்த எகிப்தியர்களுக்கு காண்பித்திருக்கிறார் ஏதோ பெரிய இராணுவம் வந்தது போல. அப்போ அந்த ஊடகவியலாளர்கள் அந்த கேள்வியை 67ஆம் ஆண்டு கேட்ட பொழுது அந்த எகிப்திய இராணுவத்தினர் எவ்வளவு வெட்கி தலை குனிந்தார்கள் தெரியுமா? வெட்கி தலை குனிந்தார்கள்.